ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது போலி, ஒப்பட்டு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி இந்த ஸ்வீட்டை வந்து சொல்லுவாங்க. நல்லா பர்ஃபெக்டாக தேங்காய் போலி வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பூர்ணம் அந்த மாவோடு நல்லா ஒட்டி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பர்ஃபெக்டாக தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உள்ள பூர்ணம் வந்து ஸ்வீட் வைக்கிற மாதிரி இருந்தாலும் மேலே இருக்கிற மாவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால் உப்பு வந்து கரெக்டாக சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவை ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே எண்ணெயை சேர்த்து நான் வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. மாவை முடிஞ்ச அளவுக்கு நல்லா எண்ணெயை சேர்த்துட்டு பிசையும் பொழுது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் போலி சாப்பிட. எண்ணெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சேர்த்துருந்த எண்ணெய் நல்லா இழுத்துக்குச்சு பாருங்கள் மாவு. அந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் போலி வந்து சாப்பிட. கொஞ்சம் இலக்கமாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதாவது சப்பாத்திக்கு மாவு பிசைகிறத விட கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போலி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை வந்து தடவி விட்டுட்டு மாவை ஊற வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா ஒரு எண்ணெய் கவர் கூட போட்டு மூடி வச்சுருங்க. எப்போவுமே போலி செய்கிறதுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு செய்யணும். குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துக்காவது மாவு வந்து ஊற வைப்பாங்க. அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரமாகச்சு நீங்கள் மாவை நல்லா ஊற வச்சுட்டு செய்யுங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்கு மாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா போலி செய்ய போகிறேன். இப்போ பூர்ணம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு எடுத்து அதே கப்பில் தேங்காவை அளந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அப்போ சாப்பிட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவை துருவறதை விட நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தேங்காவை கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நான் வந்து 2 கப் தேங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா பொடியாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு வெல்லம் வந்து சேர்க்கணும். வெல்லம் வந்து கரையிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். தூசி கல்லெல்லாம் வந்து வெல்லத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த வெள்ளை கரைசல் பாத்திரத்தை எடுத்துகிட்டு இப்போது திரும்பவும் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டு இந்த கடாயில் துருவி எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சேர்த்துட்டு நல்லா இப்போது தேங்காவை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்க போகிறேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தேங்காவை லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கசகசா சேர்த்து செய்யும் பொழுது. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துக்கிறேன். தேங்காவை வெறும் கடாயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கம்மியாகும்பொழுது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நாள் வச்சு நம்ம சாப்பிட முடியும் போலி. அதுக்காக தான் தேங்காவை ட்ரையாக வறுக்கிறோம். நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்லையே தேங்காவை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடையில் கூட உங்களுக்கு விற்கிறாங்க டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், அதை கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக செய்கிறதுனால சீக்கிரமாக 1 நாள் 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா போலி வந்து காலி ஆகிடும். அதனால் நான் வந்து லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு இது கூட இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்துக்க போகிறேன். ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்துருக்கிறதுனால நல்லா இலக்கமாக இருக்குது பாருங்கள். இப்போது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண நல்லா கெட்டியான பதத்துக்கு கையில் உருண்டை பண்ணுற பதத்துக்கு வரணும் நமக்கு இந்த பூர்ணம். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க.
ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு வெள்ளை கரைசல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா உருண்டை பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து தேங்காய் பூர்ணம் வந்து கிடைக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா உருண்டை பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து வதக்கி எடுத்துட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பூர்ணம் வந்து நல்லா சூடு ஆறட்டும். கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம போலி செய்ய ஆரம்பிக்கலாம். தேங்காய் பூர்ணம் வந்து நல்லா சூடு ஆறிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட்டில் உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் போலி தட்டுறதுக்கு. மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக ஊறி வந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கவர் போட்டு மூடி வச்சுருந்ததுனால மாவு வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதி காயாமல் நல்லா சாஃப்டாகவே அப்படியே இருந்துச்சு. போலியை தட்டுறதுக்கு ஒரு எண்ணெய் கவர் அப்படி இல்லைனா வாழை இலை கூட எடுத்துக்கோங்க. இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலி தட்டுறதுக்கு கவர்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாங்கி கூட போலி தட்டிக்கிறாங்க. நான் வந்து எண்ணெய் கவர் யூஸ் பண்ணி இப்போ தட்டி எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் கவரில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி விரித்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூர்ணத்தை எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அது இப்படி லைட்டாக திருப்பும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு அழகாக தனியாக வந்துடும். விரிசல் இல்லாமல் நல்லா ரவுண்டாக இப்போ மாவு உருட்டி எடுத்துக்கிட்டு கையில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நம்ம போலி தட்ட ஆரம்பித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் ஒட்டாமல் நம்மளால் தட்ட முடியும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்ம வந்து பிசைஞ்சிருக்கிறதுனால சப்பாத்தி கட்டையெல்லாம் வச்சு நம்ம தேய்க்கவே தேவையில்லை. இந்த மாதிரி கையில் வச்சே நம்ம போலியை வந்து தட்டி எடுத்துக்கலாம். இது போல் கையிலேயே நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மொத்தமாக வேணாலும் மொத்தமாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் போலியை வந்து மெல்லிசாக தட்டி எடுக்கும்பொழுது சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை வந்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கை வச்சுட்டு இப்படி கவர் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் போலியை பொறுத்த வரைக்கும் நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நான் திருப்பி போட்டுக்கிறேன். திரும்பவும் இந்த பக்கம் கொஞ்சம் நெய்யை சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் போலி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மாவுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி நல்லா கையிலேயே ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்லில் போட்டு நம்ம போலியை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் போலி ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை போலின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒப்பட்டு உப்பட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர் பக்கமும் ஒவ்வொரு விதமான பேரில் இந்த ஸ்வீட்டை வந்து சொல்லுவாங்க. உகாதிக்கு, அதாவது தெலுங்கு வருட பிறப்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை அவங்க வீட்டில் செய்வாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போலி ரெடி பண்ணிட்டோம். அதுவும் தேங்காய் வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் போலி வந்து செஞ்சு விற்பாங்க. நம்ம இனி கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே தேவைப்படும் போதெல்லாம் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக தேங்காய் போலி வந்து ரெடி பண்ணிக்கலாம். சாப்பிடவே அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.